ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் 2024க்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண சென்னை ஜோனுக்கான ஃபைனல் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதில் கேட்டகரி 1, 2, 3, 4 4 கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 100க்கு இந்த ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100க்கு நீங்கள் எழுதுனது பார்த்தீங்கன்னா 120க்கு எழுதிருப்பீங்க சிபிடி 2. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு கால்ஃபர் பண்ணது, அதாவது நீங்கள் டைப்பிங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பொறுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் யூஆர் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 யூஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83.62. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைப்பிங் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 and 3 தான் பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே 1ன்றது பார்த்தீங்கன்னா சிசிடிசி, அதுக்கப்புறம் 4ன்றது பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங். இங்கே 2 and 3 பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப், ஃபைனல் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதில் அதிகமான கட் ஆஃப் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4க்கு தான் வந்திருக்கு, அதாவது ட்ரெயின்ஸில் இருக்குது. ஓகேவா? கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் 3 போஸ்ட்டு. கேட்டகரி 2, 3, 4 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஓகேவா? ஸோ இதில் சதர்ன் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் 83.6ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 83.04ம், எஸ்சி 81.25, எஸ்டி வந்து 78.07 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேட்டகரி 2 அதாவது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு 82.45, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 82.0059, எஸ்சிக்கு 79.8, எஸ்சிக்கு 77.67. ஓகேவா? ஸோ நான் இதில் ஃபைனல் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ண கட் ஆஃபுக்கு நியர்பையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதில் இந்த வீடியோவில் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கிளிப், இதை வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான். ஸோ இதில் கேட்டகரி 2க்கு எஸ்ஆருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், 84 to 86 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை விட ஒரு 1.5 வந்து கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2லேயே பார்த்தீங்கன்னா ஓபிசி 77.19 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 82 to 83 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே இது இங்கே 82 to 83 சொல்லியிருந்தேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா 82 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டகரி 2 அதில் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 78 to 80 அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 78 to 80 அந்த ரேஞ்ச் சொன்னேன்னா இங்கே 79.82. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு சொல்லியிருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 78 to 79 சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 78க்கு ஆல்மோஸ்ட் நியர்பை வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கேட்டகரி 2 சதர்ன் ரீஜனுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேட்டகரி 3க்கு சதர்ன் ரீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 82 to 83 வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3க்கு சதர்ன் ரீஜன் 82 to 83 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 81.8, 82 அந்த ரேஞ்ச் இது பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஓபிசிக்கு நில் வேகன்சி, அதுக்கப்புறம் ஐசிஎஃப்க்கு நில் வேகன்சி இங்கே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 80 to 81 சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80 to 81 இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி ஐசிஎஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து டைப்பிங் போஸ்ட்னால நான் சதர்ன் ரீஜனுக்கு தான் மெயினாக வந்து இதில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஐசிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஐசிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரி 2 86 to 88 அது சொல்லியிருந்தேன். ஸோ ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை விட ஒரு 1.5 வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 85.5 to 87 அதுவும் பார்த்தீங்கன்னா 85.5. ஸோ இங்கே 85 இருக்குது, ஆல்மோஸ்ட் நியர்பையாக தான் இருக்குது. இங்கே அடுத்து எஸ்சிக்கு 80 to 82 80 ரேஞ்சிலேருந்து 82 வரைக்கும் அந்த ரேஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 81.2 அந்த ரேஞ்ச் இருக்குது. எஸ்டி வந்து 77 to 79 சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 77 to 79 சொன்னேன்னா ஸோ 78ல் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 79 to 81 யூஆர் இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி 3 ஐசிஎஃப் இங்கே பாருங்கள்
80.99 என்ன சொல்லியிருந்தேன் 79 to 81 ஸோ என்ன ரேஞ்சில் இருக்குது 80.99 அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 76.9 எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் 74 to 76 ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் ஸோ 76.9 ஓகேவா. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 73.2 எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ரேஞ்ச் வந்து 72 to 74 இங்கே 73.2 ஓகேவா. ஆல்மோஸ்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் நான் கொடுத்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனல் கட் ஆஃப் வந்திருக்கு ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இதில் நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குற கட் ஆஃப் ரேஞ்சு கிட்டக்கு தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீவியேட் ஆகியும் போயிருக்கு ஓகேவா. +2 போயிருக்கு, அதே மாதிரி -2வும் வந்திருக்கு ஓகேவா. பட் இந்த யூஜிக்கு நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா பார்த்தீங்கன்னா வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஓகே சரி, இது ஒரு பக்கம். ஸோ இதில் கிளியர் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வச்சு தெரிவிச்சுக்கிறேன். இதில் கிளியர் பண்ணாத ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து விட்டுருப்பீங்க, இல்லைன்னா 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும், சிலருக்கு மைனர் ஒரு 0.3 0.5 இந்த ரேஞ்சில் கூட போயிருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஹோப் விடாமல் அப்கமிங்கில் வரக்கூடிய என்டிபிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் அண்ட் மினிஸ்ட்ரியல் கேட்டகரியோட நோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்டிபிசியோட தான் ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து வரப்போகிறது இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தான் மெயினாக வரப்போகுது. ஸோ வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்களோ அதை நீங்கள் ஹோப் விட்டுறாமல் இதில் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படிங்குமே ஒரு ஹோப் விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்து பார்த்து ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. என்னடா இது நமக்கு வரவே வராதா, இதுக்கு மேலே நமக்கு வந்து நம்மளால் முடியாதா, எவ்வளோதான் நம்ம படிக்கிறது, நம்ம நிறையா படிக்கிறோம், நிறையா எஃபோர்ட் போடுறோம், ஆனால் எஃபோர்ட் போட்டு நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்ட்டு ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்வாங்கிடுவாங்க. சரி வேணாம் நம்ம விட்டுருவோம், வீட்லேயே நம்ம எவ்வளோ ப்ரெஷர் தான் நம்ம வந்து தாங்கிறது அப்படி இப்படின்னு விட்டுருவாங்க. பட் என்ன கேட்டால் உள்ள கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அது கிளியர் பண்ணுறது அவ்வளோ சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேஷண்ட்டோட நீங்கள் ஒரு பொறுமையாக நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் அந்த மிஸ்டேக்கெலாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸ்டடி மெத்தடாலஜி ஸோ அந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தப்பான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிறனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் அதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுல நிறையாவே இருக்கும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கான இனஃப் டைம் உங்களுக்கு இப்போ இருந்து நல்லாவே இருக்குது ஓகேவா. எப்படி பார்த்தாலும் அடுத்து CBT 2 வரது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் அடுத்து CBT 2 ஒரு 4 மாதம் அல்லது ஒரு 5 மாதம் மினிமம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நல்லாவே அப்டேட் ஆகலாம், அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஃபைனல் கட் ஆஃபான்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணதான் ஃபைனலா, இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஒன்று இருக்கும் ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஃபைனல் ஓகேவா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வரலாம் ஓகேவா. ஏன்னா கிராஜுவேட்டில் கிளியர் பண்ணியிருப்பாங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வர மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதில் போயிடுவாங்க. அது போக SSCயில் கிளியர் பண்ணவங்க இவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் இதில் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த எக்ஸாமுக்கு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் இதை விட ஒரு சில போஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகலாம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே CCTCக்கு பார்த்தீங்கன்னா B1 or B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க, C2 ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது டைப்பிங் போஸ்ட்டுக்கான மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டில் வந்து இருந்திருப்பாங்க. அதாவது CCTC அதாவது கேட்டகரி 1 ஓகேவா. அதில் பார்த்தீங்கன்னா B1 ஸ்டாண்டர்ட் அதுக்கேற்ற மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் டைப்பிங்கோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆப்வியஸாக டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த இடம் வேக்கண்ட் ஒழுகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து கேட்டகரி 1க்கு கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு ரொம்பலாம் கிடையாது, ஒரு 0.2 ஒரு 0.1 0.2 அந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.5 வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் அந்த அளவுக்குலாம் ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அவ்வளோலாம் போகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.1 to 0.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா குறையும் ஓகேவா. ஓகே, ஸோ
அதனால இதில் செலக்ட் ஆகிருக்கவங்க லிஸ்ட்டில் வந்து அவங்க நம்பர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் முடிச்சுட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து உறுதி. ஓகேவா, சென்னை ஜோனில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் வந்து கிடச்சிரும். ஐசிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப் பெரம்பூர் அங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங், வேறு எங்கேயுமே இருக்காது. ஓகேவா, ஸோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு போஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சதர்ன் ரயில்வே மாதிரி இது ஒரு தனி யூனிட். ஓகேவா, சென்னைக்குள்ளே இருக்கிறனால சதர்ன் ரயில்வே கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து தனி ஜோன் தான், ஜோன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ப்ரொடக்டிவ் யூனிட், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டு. ஸோ அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது சதர்ன் ரயில்வே மாதிரி இது ஒரு ரயில்வேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கிறனால இந்த ஐசிஎஃப்க்கு சென்னை ஜோன் வந்து ஆள் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே இதுக்குள்ள எப்படி நான் சதர்ன் ரயில்வேல உங்களுக்கு போஸ்டிங் போட்டால் ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே சதர்ன் ரயில்வேக்குள்ளே வரும்னு சொன்னேனோ அதே மாதிரி ஐசிஎஃப் தனி யூனிட்னால உங்களுக்கு ஐசிஎஃப்குள்ளே போஸ்டிங் போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுக்க சென்னைக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, வேற எங்கேயும் இருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 10 வருஷம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணால் தான் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். அப்படி இல்லைனா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே சதர்ன் ஜோனில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் ஒரு பர்சன் வந்து சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அதாவது ஐசிஎஃப் போகணும்னு நினைக்கிறாங்க. ஐசிஎஃப்ல உள்ள ஒருத்தர் இங்கே வரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரோட டெசிக்னேஷன் ஒரே டெசிக்னேஷனாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ளவங்க அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, இதில் உள்ளவங்களும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு அப்படின்னா 2 பேரும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக இருக்கணும். 2 பேரும் சேம் கேட்டகரியில் வந்திருக்கணும். இப்போ இவங்க வந்து எஸ்சி கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் எஸ்சி கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 2 பேரும் மியூச்சுவல் வாங்கிட்டு நீ அங்கே நான் இங்கேன்னு வந்துக்கலாம். ஓகேவா, இவங்க ஓபிசியில் இருக்காங்க, இவங்க எஸ்சியில் இருக்காங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் மாறிக்கணும்னு நினைக்கிறோன்னா ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, ஸோ யூஆர் அண்ட் ஓபிசி சேம். ஓகேவா, அது வந்து மாறிக்கலாம். நீ ஓபிசிலேருந்து யூஆர் டு ஓபிசி அப்படி வந்துக்கலாம். ஓகேவா, அது ரெண்டும் நீங்கள் ஓபிசியில் உள்ள செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி யூஆர் ஓபிசியை ஒரே இதாக வச்சுருவான். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஸ் அது தனி ரிசர்வேஷனாக வச்சுருவான். ஓகேவா, அப்போ நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்கன்னா நீங்கள் எஸ்சியில் இருந்தீங்கன்னா அங்கே மியூச்சுவல் வாங்குறவங்களும் எஸ்சியில் இருக்கணும், இடபிள்யூஸில் இருக்காங்களோ அங்கே மியூச்சுவல் வாங்குறவங்களும் இடபிள்யூஸில் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் மாறிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஐசிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இங்கே தான் இருக்குமா, நான் தெரியாதனமாக ஃபஸ்ட் நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறது. ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் ஒர்க் பண்ணணும். 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கப்புறம் போகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கும்போது உங்களுடைய டெசிக்னேஷன் அஃபெக்ட் ஆகாது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக இருந்தால் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்லேயே போயிடும். ஓகேவா, இப்போ நீங்கள் 10 வருஷம் கழிச்சு ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்லேருந்து அக்கௌண்டண்ட்டாக வந்திருப்பீங்க, அதாவது லெவல் 5ல் வந்திருப்பீங்க. 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்துடும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கும்போது சேம் நீங்கள் ஐசிஎஃப் டு சதர்ன் ரீஜனுக்கு நீங்கள் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்டண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே சதர்ன் ரீஜனில் இருக்கிறவங்களும் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். அவங்களும் எஸ்சி நீங்கள் எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் அவங்களும் எஸ்சி கேட்டகரியாக இருக்கணும். ஓகேவா, எஸ்டியாக இருக்கீங்கன்னா அவங்களும் எஸ்டியாக இருக்கணும். இங்கே அக்கௌண்டண்ட்டில் இருந்துட்டு இங்கே அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக இருக்காங்க அப்படின்னு மாற முடியுமானா மாற முடியாது. இல்லை இங்கே அக்கௌண்டண்ட்டில் இருந்துட்டு இங்கே சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க அவங்கள நான் மியூச்சுவல் கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்கலாமானா கொடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ டெசிக்னேஷன் சேமாக இருக்கணும், அதாவது லெவல் வந்து சேமாக இருக்கணும். நீ லெவல் 2னா அவனும் லெவல் 2, நீ வந்து எஸ்சினா அவங்களும் எஸ்சி, நீ இடபிள்யூஸ்னா அவங்களும் இடபிள்யூஎஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் எலிஜிபிள். ஓகேவா, அந்த ஒன்றா வரும். ஓகே, இப்போ ஒன் வே ட்ரான்ஸ்ஃபரில் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஒன் வே அப்ளை பண்ணுறீங்க, 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அக்கௌண்டன்ட் வரும்னு சொன்னீங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்துடும். அகைன் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கௌண்டன்ட் வந்துடும். 6 வருஷத்தில் உங்களுக்கு சீனியர் அக்கௌண்டன்ட் வந்துடும். லெவல் 6ல் போய் உட்காந்துருப்பீங்க. ஓகேவா, லெவல் 2லேருந்து லெவல் 6 போயிடுவீங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு தான் எலிஜிபிளா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 வருஷம் கழிச்சு நீங்கள் சீனியர் அக்கௌண்டன்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எந்த எக்ஸாம் எழுதாமல் சீனியர் அக்கௌண்டன்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் ஐசிஎஃப்லேருந்து சதர்ன் ரீஜன் போகும்போது எங்கே போவீங்க அப்படின்னா அகைன் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக தான் போவீங்க. ஓகேவா, உங்களோட அப்பாயின்மெண்ட் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் என்னவா வந்தீங்களோ அதே அப்பாயின்மெண்ட்டில் தான் போய் உட்காருவீங்க. புரியுதா? ஸோ என்ன ஒன்று, இப்போ உங்களுக்கு நேட்டிவ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மதுரை இருக்குது, நான் சதர்ன் ஜோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மதுரைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன வருவீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக தான் வருவீங்க. அதாவது லெவல் 2ல் உள்ள போஸ்ட்டில் வருவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் வைஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ நீங்கள் சீனியர் அக்கௌண்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 70,000 வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அக்கௌண்ட்ஸ் கிளர்க்காக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அதே 70,000 தான் வாங்குவீங்க. சேலரி வைஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் கிரேடு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும்.
லோயர் கிரேடுக்கு போவீங்க. இதனால எந்த ஒரு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் பாதிப்புலாம் இருக்காது. உங்களுக்கு ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி சேலரி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஓகேவா? மியூச்சுவலில் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நீங்கள் என்ன லெவலில் நீங்கள் வந்து மாறுறீங்களோ அதே லெவலில் தான் போய் உட்காருவீங்க. ஓகே, ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போகிறவங்க. அதுக்கப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபருக்கு சொல்லிட்டேன்னா, இப்போ டிவி அண்ட் மெடிக்கல் முடிச்சிட்டாக்கா போஸ்டிங்ன்றது சொல்லியாச்சு. ஓகேவா? டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் விட்டாங்களா, ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக கிராஜுவேட் லெவலுக்கே பார்த்தீங்கன்னா டிவி வந்து எப்போ சொன்னாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இருக்குன்ட்டு ஆகஸ்ட்டில் மோஸ்ட்லி டிவி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாயினிங் வந்து அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அதாவது கிராஜுவேட் லெவல் அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு ஜாயினிங் வந்து செப்டம்பர் எண்டு அல்லது அக்டோபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்கிறது, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே சொல்லியிருக்காங்கன்றப்ப அது வந்து ஃபேக்காக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து ஜாயினிங் இருக்கும் அவங்களுக்கு. அதனால கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போ நடக்கும்னா இவங்களுக்கு பேரலாக இவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? யூஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆகஸ்ட்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட் எண்டு ஆர் செப்டம்பரில் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேமா முடிச்சிருவான். அவங்களுக்கு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆகஸ்ட் எண்டுலேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். செப்டம்பருக்குள்ளே முடிஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஜாயினிங்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கூப்பிட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அக்கௌண்டண்ட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, செப்டம்பர் டு அக்டோபர்ன்ற மாதிரி ஏன்னா அங்கே சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் மாதிரியே தான் இவங்களுக்கும். அக்கௌண்டன்ட் எடுத்துட்டாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கும் வேகமாகவே எடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கும் நவம்பர் டிசம்பருக்குள்ளே வந்து இருக்கும். எப்படினாலும் இந்த 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வேலையிலே ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் சிசிடிசி அண்டு ட்ரெயின்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது இனிஷியல் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகேவா? ஸோ கால்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்க, இப்போ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, டிவி அண்டு மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எங்கன்னா ட்ரைனிங்க்கு தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஆனால் கேட்டகரி 2 அண்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்ட் போஸ்டிங். ஓகேவா? உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு போஸ்டிங் போகணுன்ற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 இயர்ஸ் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்குது. அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே எப்போனாலும் வந்து அவங்க ட்ரைனிங் வந்து வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து வச்சுட்டு உங்களை கன்ஃபார்ம் ஆக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரொபேஷனரி பீரியட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் சரி 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியடு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வருஷன்றது நீங்கள் டெம்பரரி எம்ப்ளாயி தான். ஓகேவா? ப்ரொபேஷனரினா என்ன அர்த்தம்னா டெம்பரரின்னு அர்த்தம். 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகும். ஓகேவா? அதனால அந்த 2 வருஷம் வந்து உங்களை வந்து நீங்கள் ட்ரைனிங்லேருந்து உங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்கிறது தப்பான ஒரு ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட்ன்றால உங்களை வந்து ஜாப் கேன்சல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அது உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து கன்ஃபார்மே ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிசிடிசி இருக்காங்க பார்த்தீங்களா லெவல் 1ல் அவங்களுக்கு டெசிக்னேஷன் எப்படி இருக்குன்னா ப்ரோ சிசிடிசி அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐடி கார்டு அடிச்சு கொடுக்கும்போது இப்படி தான் வரும், ப்ரோ சிசிடிசி அப்படின்ட்டு. அதாவது ப்ரொபேஷனரி சிசிடிசின்னு இருக்கும். இது எப்போ இந்த ப்ரொபேஷனரி ரிமூவ் ஆகும் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு தான். 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு சிசிடிசின்றதே வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷனரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? அதுவும் 2 வருஷம் கழிச்சு தான் கன்ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ அந்த 2 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு மெமோ எதுவும் வாங்கிடாதீங்க, அது ரிமார்க் ஆயிரும். ஓகேவா? இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறையா வந்து அங்கே வந்து ஆட்டம் போட்டு இந்த மாதிரி நிறையா ஏதாவது ஒரு ரிமார்க் உங்களுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்லேயும் அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரொபேஷனரி பீரியட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஜாபை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால அந்த 2 வருஷம் எப்படி சொல்கிறது ரொம்ப நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்துக்கலாம். ஓகேவா? இதாக இருந்துக்கலாம்னா ஆட்டம் போடலான்னு சொல்ல வரல, நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஏன்னா உள்ளே வந்துட்டோம் நமக்கு ஜாப் செக்யூர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது. அவன் நினச்சா வந்து டீப்ரமோட் பண்ணலாம். அந்த 2 வருஷத்தில் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பேட் பிஹேவியர் இருந்துச்சுன்னா டீப்ரமோட் பண்ணலாம், இல்லது இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் போடலாம், எதுனாலும் பண்ண முடியும் அவங்களால. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 2 வருஷம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேவா? மெயினாக இதை ஒன்று சொல்லணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டிவி மெடிக்கல் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, போஸ்டிங் வந்து உங்களுக்கு உறுதியாகும். டிவியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை.
ஓகேவா. அவன் வந்து லெட்டர்லேயே செக்லிஸ்ட் அனுப்புவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணுன்ற, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்களோ, என்னென்னலாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்ற நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அல்லது இந்த ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா. சில பேர் பயமுறுத்துவாங்க மெடிக்கல் வந்து அப்படி இப்படி அந்த மாதிரி அதுன்ட்டு. ஓகேவா. பெரிய கஷ்டம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மெரிட்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் மெடிக்கல் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிஜெக்ட் ஆனவங்களும் இருக்காங்க, அதுக்காக அதையும் சொல்லி தான் ஆகணும். ஆனால் கஷ்டம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வாங்க. ஓகேவா. ஸோ ஒரு பேசிக்கான டெஸ்ட்டு தான் இருக்கும். சுகர், ப்ரெஷர், யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. வேறு ஹைட்ரோசில் ஹெர்னியா இந்த செக்கப் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி அண்டர் வெயிட்டு, நான் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கேன் அதனால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா. ஸோ அது வந்து ஆர்மி செலெக்ஷன் மாதிரிலாம் இங்கே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்க்கு C2 கேட்டகரி தான். C2 கேட்டகரின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கலாம், லேசர் பண்ணியிருக்கலாம், கலர் பிளிங்ஸ் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக ஒரு சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் அதை வந்து கன்சிடர் பண்ணி இது பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது டெம்பரரி தான், அது சரி பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கு வந்து அவனே டைம் கொடுப்பான். டெம்பரரி அன்ஃபிட்னு போட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே சரி பண்ண முடியுமோ அவ்வளோ பீரியட் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரீமெடிக்கல் திருப்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மெடிக்கல் போட்டு ஃபிட்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ அதனால் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போயிட்டு வாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பேனல் லிஸ்ட்டு விடுவான். இப்போ ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப், அதுக்கப்புறம் விடுறது தான் பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட்டு. இந்த பேனல் லிஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அந்த மாதிரிலாம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் போட்டுலாம் வராது. உங்களோட நேமு, உங்களுடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெசிக்னேஷன் அப்படி போட்டு வரும். ஓகேவா. எந்த போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது சிசிடிசியா அல்லது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கா அல்லது ஜூனியர் கிளர்க்கா அல்லது ட்ரைன்ஸ் கிளர்க்கா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் உங்களுக்கு நேம் போட்டே வந்துடும். ஓகேவா. என்ன போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அந்த பேனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 4ல் நீங்கள் எது கிளியர் ஆகிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போயே நீங்கள் கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸோ எந்தெந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், என்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு எது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டேட்டஸ்னு விடுவாங்க. ஓகேவா. மெடிக்கலில் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ஸ்டேட்டஸ் விடுவாங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட் விட்டுருவான். பேனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டோட வரும். அதில் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் என்ன போஸ்ட்டு கிளியர்ன்ட்டு. ஓகேவா. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. கூலாக அட்டன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்து ஜாயினிங்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் முடிவுக்குள்ளேயே, இந்த 2026க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டில் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ வேறு என்ன, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அது கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போக வேறு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா நான் அடுத்து ஏதாவது வீடியோ மேக் பண்ணி நான் அதை போடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.